ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவியல் எப்படி இந்த பக்கம் எங்கள் ஊர் பக்கம் எப்படி செய்வாங்கன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸு, அவரைக்காய், எல்லா காயுமே இதுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா தட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் மசாலா அரைச்சி விடுவோம். இதுக்கு கொஞ்சம் தயிர் விடணும். கடைசியில் காய் வெந்த பிறகு தயிர், தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மசாலா சேர்த்து அப்படியே இறக்க வேண்டியதுதான். இது எப்படி செய்யணும்னு காமிக்க. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி இப்படி குறுக்க வெட்டிக்கோங்க. நான் எப்படி வெட்டியிருக்கணும் அதே மாதிரி நல்லா குறுக்க வெட்டிக்கோங்க. நான் பீன்ஸு போடல, இல்லை பீன்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை தட்டு மூடி போட்டு நல்லா நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ தேங்காய் திருவி வச்சுருக்கு. ஒரு மூடி தேங்காய், ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இது அவ்வளோத்தையும் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிப்போம். மாற்றிட்டு 2 ஜீரகம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும் அவியலுக்கு. 2 ஜீரகம் போட்டு இந்த பச்சை மிளகாயும் அதோட சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிப்போம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். இப்போ எல்லா தேங்காயும் அதில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கும். இப்போ தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் 3, தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3யும் அரைச்சாச்சு. ஓரளவுக்கு இப்படி குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இது காய்கறியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெந்த தண்ணி, வேக வச்ச தண்ணி. இப்போ காயெல்லாம் நல்லா, கேரட்லாம் வெந்துருச்சு, முருங்கைக்காயெலாம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காயுமே செக் பண்ண வேண்டாம், கேரட்டை மட்டும் செக் பண்ணால் போதும். பாருங்கள், எல்லாமே வேக ஆரம்பிச்சிச்சு நல்லா. இப்போ தேங்காய், அரைச்சி வச்ச தேங்காயை அதோட நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அதோட நல்லா சேர்த்து நல்லா இந்த வாசனை போட்டோம். பச்சை வாசனை, மிளகாய், ஜீரகம் வாசனை எல்லாம் போட்டோம். பச்சை வாடை போனோன்னே நம்ம தயிரும் தேங்காய் எண்ணெயும் கடைசியில் ஊற்றி இறக்க வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மசாலா இதானோடனே தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாமே போட்டாச்சு. கடைசியில் நம்ம தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் விடணும். கொஞ்சம் கொதித்த உடனே தேங்காய் எண்ணெய் விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம தயிர், மசாலா எல்லாமே விட்டுட்டோம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அரைச்ச மசாலா எல்லாமே விட்டாச்சு. கடைசியில் நம்ம இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு இறக்க போகிறோம். இப்போ தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுப்போம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா மணமாக இருக்கும். இறக்குற ஸ்டேஜில் விடுங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் வாசனைக்கும் நல்லா அந்த மசாலாவுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இது அடைக்கும் அவியல் வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா அடைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கொதிக்குதுன்னு. இங்கெல்லாம் அவியல் இந்த சைடில் இப்படி தான் பண்ணுவாங்க. வெள்ளைப்பூடு போட்டும் பண்ணுவாங்க. நான் வெள்ளைப்பூடு போடாமல் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான அவியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.